லூக்கா நற்செய்தி 17:21. இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்கள் நடுவேயே செயல்படுகிறது என்றார். இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறையாட்சி நம் நடுவில் இருக்கிறது, நம் உள்ளத்தில் இருக்கிறது, நம் இருதயத்தில் இருக்கிறது. அந்த இறையாட்சியை நாம் எப்படி செயல்படுத்துவது? பிறரை மன்னிப்பது, பிறருக்காக ஜெபிப்பது, பிறருக்கு இரக்கம் காட்டுவது, இப்படியாக நாம் செய்யும் பொழுது இறையாட்சி நம் மத்தியிலே செயல்படுகிறது. உரோமையர் 14:17-18. இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல, மாறாக தூய ஆவி அருளும் நீதி, அமைதி, மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது. இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர். கொலோசியர் 3:12-13. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். கொலோசியர் 3:8. இப்பொழுது நீங்கள் சினம், சீற்றம், தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள். பழிப்புரை, வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது. ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படியாக நாம் வாழும் பொழுது இறையாட்சி நம்மிலே செயல்படுகிறது. எபேசியர் 3:17. அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக. எபேசியர் 4:25-32 வரை வாசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அன்பை சுவைப்போம், நாமும் பிறரை அன்பு செய்வோம், மன்னிப்போம்.